Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதில் அனந்த்ஜித், இதில் ஏறக்குறைய இவ்வளவு நாட்களாக தாவேகாவினுடைய நிர்வாகிகள் தலைமறைவாகத்தான் இருந்தாங்களா? ஏன் இத்தனை நாளாக பேசாமல் இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்றப்போ 41 உயிர்களை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இங்கே முதல்ல நான் இப்போ தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நான் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றேன். தாவேகாவே இப்போ தான் வருது. ஆமாம், அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். எனக்கு அதுக்கு இடைமறிக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். அந்த 41 உயிர்களுக்கான அது வந்து எங்களுடைய பர்சனல் லாஸ். அதுக்கு 16 நாள் நாங்கள் துக்கம் கடைப்பிடிச்சி அந்த 16 நாள் இதுக்கு நடுவில் ஊடாலப்பு வந்து அரசியல் பண்ணி இந்த 16 நாளில் வந்து எப்படியாவது அனுதாபத்தை திருடிக்கலாம்லாம் தாவேக்காக முயற்சி பண்ணலை. குறுக்கீடுக்கு நான் பதில் சொல்ல குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 16 நாள் நீங்கள் துக்கம் அனுசரிச்சிங்கல்ல, சொல்லலாம்ல மக்கள்கிட்ட. 16 நாள் எங்கள் வீட்டில் ஒரு துயர காரியம் நடந்துருச்சு, நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம், 16 நாள் கழித்து நாங்கள் விரிவாக பேசுகிறோம்னு சொல்றதுல தாவேக்காவுக்கு என்ன வந்துச்சு சொல்லலாம்ல. சில இடங்கள்ல அதை பதிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயும் பதிவு பண்ணல சார். தாவேகா சார்பா எங்க பதிவு பண்ணுச்சு? விஜய் தாவேகாவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் சொன்னது, சிஎம் சார் என் மேல வேணா எது வேணா செய்யுங்க, என்னுடைய ஆதரவாளர்கள் மேல எதுவும் செய்யாதீங்க. சரி, கொஞ்சம் பேச வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறார். இது கொஞ்சம் டீடைல்டா பதில் சொல்லாங்களா? இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்ட உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கட்சிகள் என்ன பண்ணாங்கன்றதை தாண்டி இந்த இடத்துல இந்த தாவேக்காவை எப்படி இன்னையோட ஒழிச்சு கட்டிடலாம், எப்படி நான் சொல்றேன் வரங்க. முதல்ல இல்ல எனக்கு மொத்த பதில் கேக்குறீங்களா? மொத்த கதையும் சொல்லி எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. மொத்தமா எப்படி தாவேக்காவை ஃப்ரேம் பண்ணி பேசாம இருந்திருக்கீங்க சொல்றேங்க. அத 14 நாள் சேர்த்து கூட பேசுறேன். ஒரே நிமிஷம் சார். திமுக திட்டமிட்டு உங்க மேல அவதூறு பரப்புதுன்னே வச்சுக்கோங்களேன். சரி, அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்லது கட்சியினுடைய நிர்வாகியாக உங்களுக்கு இருக்குல்ல, அதை செஞ்சீங்களா? இல்ல நான் வரேன், எனக்கு பதில் சொல்ல தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க நான் ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு கேள்வி வைக்கிறீங்க, நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் டிவேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு இது வந்து ஒரு துயர சம்பவம், இதுக்குள்ள ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு சதி நடந்திருக்கான்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் வந்துருச்சு. இது சப்ஜூடிஸா அன்னைக்கு நைட்டே கொண்டு போயிட்டு அருணா ஜெகதீசன் மேடம்க்கு அந்த கமிஷனை போட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் 27 தேதி நடக்குது, 27ஆம் தேதி அவங்க கரூருக்கு வந்துட்டாங்க. அப்போ இது சப்ஜூடிஸா மாறிடுச்சு. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மீடியா ட்ரையல் ஒன்று நடத்தி இங்க இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க தாவேக்காரங்களுக்கு. நாங்க பர்சனல் கொடுத்தது நான் சொல்றேங்க, அதுதான் நடந்துட்டு இருந்தது. நீங்க கடந்த 16 நாளா என்ன நடந்தது நான் சொல்றேன். திமுக கொடுத்ததா சார்? நான் மீடியா ட்ரையல்னு சொல்றேன். மனசாட்சியோட பேசணும் சார், என் பதில கேளுங்க சார். ஒரே நிமிஷம் அணிஞ்சது. திருச்சியில தாவேகாவினுடைய தலைவர் விஜய் போனார் இல்லையா, செய்தியாளர்கள் அவ்வளவு பேர் கூப்பிட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுல அவருக்கு என்ன? நான் கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். சொல்லாம போனாரு. என்னங்க பதில் சொல்லணும்? இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க அத நீதி விசாரணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நீதி விசாரணைக்கு நீங்க வழி கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல பேசங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 16 நாள் நீங்க துயரத்துல இருந்தீங்கல்ல, 16 நாள்ல ஒரு நாள் கிடைக்கலையா? 40 உங்களுக்கு என்ன சொல்லணும்? உங்களுக்கு என்ன சொல்லணும்? இல்ல என் கேள்வி அரசியல் பண்ணிருக்கீங்க. இங்க நீதியை நாங்க நிலைநாட்ட வேண்டியது கோர்ட்லயா இல்ல மீடியாலயா? மீடியாக்கு வந்து பேசாத என்ன குற்றச்சாட்டு? நாங்க கோர்ட்டுக்கு போலையா? கோர்ட்டுக்கு போல நீங்க கேளுங்க. நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம், ஹை கோர்ட்ல முறையிட்டு இருக்கோம். அங்க ஒரு எதுக்காக போனீங்க சார்? இது ஒரு குற்றம். இந்த இடத்துல நீதி விசாரணைக்காக போயிருக்கோம். மீடியா ட்ரையல் தீர்வு கொடுக்காது, நீதி கொடுக்க வேண்டியது நீதி விசாரணைக்காக கோர்ட். மதுரை பெஞ்ச்ல தாவேகா சார்பாக நீதி விசாரணை வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? நாங்க வேற என்ன கேட்டோம்? கேஸ் ஃபைல் பண்ணீங்க? வேற என்ன கேட்டோம்? என்ன கேட்டீங்க? ஜாமீன் கேட்டீங்க சார். சார் இந்த சார் ஜாமீன் தானே சார் கேட்டீங்க? நீங்க எந்த ஹியரிங் மதுரை ஹை கோர்ட்ல எந்த ஹியரிங் அப்ளேட்டா சுப்ரீம் போச்சு? மதுரை ஹை கோர்ட்ல தாவேகா சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது என்ன காரணத்துக்காக? நான் சொல்றேன், பதில் சொல்ல தயவு செய்து அனுமதிங்க. திரும்ப இதே பண்ணிட்டு இருக்கீங்க ஊடகத்துல. நான் சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல இங்க நடந்தது இருக்கக்கூடியது ஒரு விபத்து. எங்களுக்கு இதில் அரசியல் பண்றது அனுதாபம் திடிக்கிறது எங்களுக்கு வந்து இதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதை கத்துக்கிற ஆசையும் இல்ல. அப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது யாரை எப்படி காப்பாத்துறது? டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல முதல்ல நாங்க எங்களை சேஃப் கார்ட் பண்ணோம். தொடர்ந்து இருங்க, நான் திரும்ப பேச விட போறது இல்லைங்க. தயவு செய்து நீங்க பேசுங்க. இங்க நாங்க பேசி இருந்தா என்ன மாறி இருக்கும் நான் கேக்குறேன். இந்த இடத்துல இன்னும் இந்த அரசியல் இந்த மீடியா ட்ரையல் மட்டும் தான் அதிகமா இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய கேள்விகள் வரிசையா கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட்டோட கேள்விகளுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு? நியூஸ் 7 தமிழினுடைய கேள்வி நேரத்தை ரிப்பீட் மோட்ல போய் பாத்தீங்கன்னா அப்பொழுது அந்த 41 பேரினுடைய துயரத்திற்கான காரணங்களை பல கோணங்களை நான் பேசியிருக்கிறோம். ஒரே கேள்வி வந்துச்சா? ஒரே கேள்வி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நீங்க எல்லாரும் கண்டெம் பண்ணிட்டு இருக்கீங்க. தாவேகா மேல குற்றம் சாட்டப்பட்டது
பழி சொல்றாங்க. நீங்க போய் கோர்ட்ல போய் அதுக்கான விசாரணை நின்னீங்க. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. மீடியாக்கு வந்து நாங்க பேசிட்டா என்ன ஆயிருக்கும்? இல்ல உங்களோட ஒரே பிரச்சனை மீடியாக்கு வரல. மீடியாவே வேணாம் சார். வேற எங்க போறோம்? தனியா ஒரு வீடியோ வெளியிடுங்க. வீடியோ வெளியிடல அவரு. வீடியோ வெளியிடல விஜய் சார். அமுதா ஐஏஎஸ் வெளியிட்டாங்களா? அமுதா ஐஏஎஸ் வெளியிட்டாங்க நான் கேக்குறேன். நீங்க ஒரு எஸ்ஐடி போட்டுருக்கீங்க. நீங்க ஒரு அருணா ஜெகதீஷன் கமிட்டி போட்டுருக்கீங்க. எதுக்கு நீங்க வந்து அமுதா ஐஏஎஸ்ஓ இல்ல ஏடிஜிஓ ஏன் போட்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க. அது கரெக்டா இருக்குமா? நீதி விசாரணை போகலையா? இல்ல ஓகே, நான் இப்படி வரேன்னு வச்சுக்கோங்க. தாவேகா மேல குற்றம் சொல்றாங்க. என்னென்ன குற்றம் சொன்னாங்க? ஒரு 3 காரணங்கள் சொல்லுங்களேன். யாரு பரப்புனது? அதுக்கு மட்டும் நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். முதல்ல இங்க 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நாங்க காவல்துறையில வாங்கி இருந்த பர்மிஷன். அந்த பர்மிஷனை நாங்க 12 மணிக்கு 12:45 ஒரு போஸ்ட், ஒரு ட்விட்டர்ல வந்த போஸ்ட கணக்கு வச்சுக்கிட்டு 12:45 சொன்னாங்க லேட்டா வந்தாங்க, 12:45 சொன்னாங்க லேட்டா வந்தாங்கன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. விஜய் சார் கரூருக்கு போலன்றது ஒரு क्वेश्चन வச்சிருந்தீங்க. இந்த 2 கேள்விக்கும் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு அதே கேள்வி நான் கேக்குறேன். நீங்க மீடியால இந்த கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு நாங்க பதில் சொல்லி தான் என்ன மாறி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கேஸை தள்ளி வச்சிருங்க. தாமதமாய் வந்ததுதான் இறப்புக்கு காரணம்னு சொல்லி தாமதமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார். தாமதமா வந்ததான் இறப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு திமுகவே அரசியல் பண்ணுது வச்சுக்கோங்க. இந்த டேட் வரை அதுக்கான விளக்கத்தை தாவேகா கொடுத்துச்சா? உங்ககிட்ட கொடுத்து என்ன புண்ணியம் நான் கேக்குறேன். நான் அதுக்கான விளக்கத்தை சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்ததால தான். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்ததா சார் நீங்க சுப்ரீம் கோர்ட்ட ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? கேஸ் ஏன் சார் போடல? சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருக்கோங்க. அதனால நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். ஒரு பேருடைய உயிருக்கு யார் சார் பதில் சொல்லுவா? சார் உங்களுக்கு கேக்குதா இல்லையா சார்? உங்க கூட்டத்துல வந்து இறந்திருக்காங்க இல்லையா சார்? 41 பேர் இறந்திருக்காங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணி பதில் சொல்லாம கடந்து போறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அர்த்தம் என்ன அர்த்தம் சார்? இது 41 பேர் இறந்திருக்காங்க சார் கரூர்ல. பேசுங்க. என்ன பேச விட மாட்டீங்க? இல்ல சார், என்ன பேச விட மாட்டீங்க? இல்ல எதுக்கும் விளக்கம் சொல்ல மாட்டோம். நான் சொல்ல பதில் சொல்லவே டைம் கொடுங்க. நீங்க எங்க விளக்க விட்டுறீங்களா? என்ன பதில் சொல்ல டைம் கொடுங்க சார். அப்ப கேள்வி கேளுங்க சார். சரி சொல்லுங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் கேக்குற கேள்வி 3த்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேக்குற கேள்விக்கு நான் மீடியால உட்கார்ந்து பதில் சொல்றது முக்கியமா இல்ல கோர்ட்ல போயிட்டு பதில் சொல்றது முக்கியமா? கோர்ட்ல நாங்க சொன்ன பதிலோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த கோர்ட்ல இத ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதை அப்சர்வ் பண்ணி அதுக்காக தான் இங்க வெர்டிக்ட் மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல? அருணா ஜெகதீஷனுடைய 1 மெம்பர் கமிஷனையோ இல்ல ஸ்டேட்ல நீங்க ஃபார்ம் பண்ண எஸ்ஐடியையோ சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 3 கமிஷன் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிமன்ற தலைவர் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிபிஐ கோர்ட், அதுக்கான ஒரு எஸ்ஐடி மட்டும்தான். இங்க நீங்க ஃபார்ம் பண்ண 2த்தையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. விஜய் சார் லேட்டா வந்தாரு இல்லையே, 3 to 10 தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 7 மணிக்கு வந்துட்டாரு, எங்க லேட்? விஜய் சார் போவே இல்ல. அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இங்க நீங்க சோமோட்டோவா ஹைகோர்ட் மெட்ராஸ்ல எடுத்த கேஸ், இதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏங்க மதுரை டிவிஷன் பெஞ்ச் போது நீங்க மெட்ராஸ்ல எடுத்தீங்க கேஸ் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. நான் எனக்கு புரியுது. ஒரே ஒரு கேள்வி. அப்ப இதுக்கு கேள்வி நான் மீடியால சொல்ல கோர்ட்ல சொல்லிட்டோம். உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கல்ல? போக கூடாது. மீடியால வந்து பதில் சொல்லணும். இல்ல எப்ப போனீங்க? நான் எங்க வேணா பதில் சொல்லுங்க சார். சார் முதல்ல 41 பேர் உயிருக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். அது மீடியா பத்திரிகையில நீ சொல்லி இருக்கணும். 41 பேர் உங்க கூட்டத்துக்கு வந்து செத்துருக்காங்க சார். அப்படி இல்லங்க. மதுரை கிளையில போய் நீங்க ஏன் நின்னீங்களா? மதுரை கிளையில போய் நின்னீங்களா சார்? என்ன மதுரை கிளை நிக்கல? எப்படி கேஸ் போய் நின்னீங்களா? எஸ்ஐடி தானாக உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு சார். நீங்க போய் கேட்டீங்களா? நீதிமன்றத்துல போய் தாவேகா மேல தவறான கருத்துக்கள் கட்டமைக்கப்படுது, நீங்க சிறப்பு புலனாய்வு குழு அமைங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கு சார் தாவேகா இதுவரை. சார் ஏன் சார் கேட்கல? பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும். எங்களுக்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை மேலேயே எங்களுக்கு பல அதிருப்திகள் இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. இங்க எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? நாங்க குற்றம் சொல்றது காவல்துறையோட சில மோடஸ் ஆபரண்டிய. அந்த காவல்துறையே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த காவல்துறையே அதுக்கு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா மாறுறாங்க. உங்களுக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னன்னா, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனா விசாரிக்க வேண்டியது 3வது நபர். கம்ப்ளைண்ட நீங்களே கொடுத்து விசாரணையை நீங்களே பண்ணுவீங்க. கம்ப்ளைண்ட் உங்க மேலேயே இருந்தா இது நேச்சுரல் ஜஸ்டிஸ் கிடையாது. இந்த இடத்துல பேசினா உண்மை வெளி வராது. இது மூலமா என்ன வேணா ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து வெக்கேஷன் ஹாலிடேஸ் இங்க போய் நிக்கிறோம். ஹாலிடே கோர்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ப்ராப்பரா கோர்ட் ப்ரொசீடிங் வரல. டிவிஷன் பெஞ்ச்ல கேஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே சோமோட்டோல எதிர்த்தரப்பே தாவேகா இல்லங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தலைபட்சமா அந்த இடத்துல தாவேகா வந்து அந்த வாதி பிரதிவாதின்னு சொல்லுவாங்கல்ல, பிரதிவாதியா தாவேகா ஃபைல் பண்ணவே இல்ல. ஒரே நாள்ல கேஸ் எடுக்கறாங்க. எஸ்ஓபி கேக் அததான் சார் சொல்றது. சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். கோர்ட் ப்ரொசீடிங் எப்படி நான் சொல்லிறேன். அனந்தி குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அதுல தான் வந்து என்ன சொல்றாங்க, எஸ்ஐடி போடுறாங்க. அது என்ன கேஸ்? இருங்க, அது என்ன கேஸ் சொல்லுங்க. எதுக்காக? பொதுக்கூட்டங்களை வழிமுறைப்படுத்துறதுக்கு, நெறிமுறைப்படுத்துறதுக்கான என்ன சொல்லுங்க சார்? நீங்க சொல்லுங்க. நீங்க போனீங்களா சார்?
சார் போனீங்களா போனீங்களான்றீங்க எஸ்ஓபி கேட்ட போச்சா சார் வேற எதுவும் வேணாம் சார் எனக்கு தாவேகா சார் என் பதில் சார் உங்களை விட என்ன சார் பதில் சொன்னீங்க தெளிவானவங்க இந்த வீடியோ பாத்துங்க நான் அவங்க பதில் சொல்றேன் எஸ்ஓபி கேட்டு கோர்ட்டுக்கு போவீங்க எஸ்ஐடி போட்டு வருவீங்களா சார் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கேட்டு கோர்ட்டுக்கு போவீங்க அந்த கோர்ட்ல நீங்க வந்து எஸ்ஐடி வாங்கி வருவீங்க சார் ஒரு கட்சி சார் நாங்க போயிருக்கோம் சார் அதோட வெளிப்பாடு தான் சார் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தமிழக அரசு மேல அத்துமீறி படுத்திருக்காங்க ஒரு பேருடைய உயிரிழப்புக்கு என்ன பதிலை தாவேகா சொல்லுச்சு இதுவரை அந்த பதில்ன்றது நீதி விசாரணை தேவைன்னு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு அந்த தாவேகா கேஸ் மூலமா வந்திருக்கு நீங்க இன்னும் தாவேகா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இங்க உட்கார்ந்து மீடியா ட்ரையல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டில் தி டேட் வர ஒரு கேஸ் ஃபைல் பண்ணல நீதி விசாரணை வேணும்னு கேக்கல கோர்ட்ல ஒரு மெம்பர் கோர்ட்டுக்கு வந்து இது போனது எஸ்ஓபி கேட்டு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கேட்டு ஆனா அவங்க கொடுத்த அம்சதி இத கோர்ட்ட கிரைம் கேஸா மாத்தி கடைசி வரை அதுக்கு எதிர்வாதம் விடை கேட்கப்படல இந்த மாதிரி ஒரு ட்ரையல் நடக்கும்போது இந்த இடத்துல மீடியா வச்சு கதை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நியாயம் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட் நியாயத்தை பெற்று வந்திருக்கிறோம் சார் அனந்தி பேசலாம் இருங்க 41 பேருடைய மரணம் அதில் திமுக அரசியல் செய்தாலோ தாவேகா அரசியல் செய்தாலோ மக்கள் நாங்க அரசியல் செய்யல மக்கள் பாத்துட்டு இருக்காங்க நாங்க இது சுப்ரீம் கோர்ட்ல விட்டு நீதி விசாரணைக்காக நிக்கிறோம் மக்கள் நுட்பமா பாத்துட்டு இருக்காங்க யார் அரசியல் பண்ணாங்களோ அவங்கள டெல்லியில கேள்வி கேட்டாங்க அது மக்களுக்கு